அடுத்து பைத்தான்ல இருக்க இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இஃப் அப்படிங்கிறது கண்டிஷன் செக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்பதான் அந்த பிளாக்குள்ள இருக்க கோட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த இஃப். எல்ஸ் அப்படிங்கிறது இஃப் அப்படிங்கிறது எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் கோலன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணால் அது கோலன் வச்சு தான் முடிக்கணும். இதுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இண்டென்டேஷன் எடுத்துக்கும். இந்த இண்டென்டேஷன்லாம் மிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து எரர் ஷோ ஆகும். அது பார்த்து கவனமாக கொடுங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். இதுக்குள்ளே நாம் எழுதுகிற கோட் எப்போ வந்து ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்க கோடு வந்து ரன் ஆகும். இதுக்குள்ளே எப்போ அந்த கோட் ரன் ஆகும்? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். கண்டிஷன் ட்ரூ. இதுக்குள்ளே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரன் ஆகும். இல்லாட்டி எனக்கு எல்ஸ்குள்ளே போயிடும். எல்ஸ் இஃப்க்கு எப்படி கோலன் வச்சு க்ளோஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி எல்ஸ்க்கும் க்ளோஸ் பண்ணணும். இதை ஒட்டி தான் போடணும். அதே மாதிரி இங்கே வந்து கண்டிஷன், இங்கேயும் கண்டிஷன் கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபால்ஸ் ஆனால் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் இஃப் கெட்ஸ் ஃபால்ஸ். இஃப் கண்டிஷன் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொடை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ வெளியே என்ன ஆகுது? மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் அந்த கண்டிஷன் வந்து இங்கே செட் பண்ணுறேன். ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வச்சாச்சு. ஒரு வேரியபிள் ரெயின் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பூலியன் டேட்டா டைப் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து டேரெக்டாக ட்ரூ அப்படின்னு அசைன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை வச்சு மழை பெஞ்சா கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பிளாக்கில் வந்து கொடை எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அதுக்கு எப்படி கோட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ட்ரடிங்க இஃப் கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? கண்டிஷனுங்கிறத இங்கே என்னது? ரெயின்குள்ளே ட்ரூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமா? அதை அப்படியே இங்கே கொடுக்கணும். RAIN. இப்போ என்ன சொன்ன முன்னாடி இதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் கோட்குள்ளே போகும்னு சொன்னால், இப்போ இங்கே ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இஃப் ரன் ஆகும்போது இங்கே என்ன ஆகும்? இஃப் ட்ரூ அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா ரெயினுங்கிறதும் என்னது தான்? ட்ரூ அப்படின்னு தான் இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்னது? ரெயினுக்கு பதிலாக இங்கே ட்ரூ அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகும். இஃப் ரெயின்னா பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடை எடுத்துகிட்டு போகணும், உள்ளே பிரிண்ட் பண்ண போகிறோம். இஃப் ரெயின் அப்படின்னா கூட எடுத்துக்கோ. தமிழ்லே நம்ம தங்கிலீஷ்லேயே பிரிண்ட் பண்ணலாம். கூடை எடுத்துக்கோ ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி. நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் ஏன் எல்ஸ் கொடுக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும் நம்மளுக்கு. இங்கே ரெயின் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? சாரி, இங்கே கோலன் வராது. ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ட்ரூ அப்படிங்கிறது இங்கே ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ அப்படின்னு அசியூம் ஆயிரும். இப்போ எனக்கு ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இது சொல்லும். உடனே கொடை எடுத்துக்கோ அப்படின்னு இங்கே மெசேஜ் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொடை எடுத்துக்கோ அப்படின்னு வந்திருக்கா? இதே மாதிரி நம்ம எல்ஸ் பார்ட்டும் கொடுத்து பார்க்கலாம். எல்ஸ் அப்படிங்கிறது இது ஃபெயில் ஆனால் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் எல்ஸ். எல்ஸ் கோலன் பிரிண்ட். இதே மாதிரி தங்கிலீஷ்லேயே பிரிண்ட் பண்ணலாம். கொடை வேணாம். இந்த டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இப்பயும் கொடை எடுத்துக்கோ அப்படின்னு தான் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஏன்னா ரெயின் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது. அப்போ எனக்கு கொடை எடுத்துக்கோ அப்படின்னு தான் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். இப்போ இங்கே ரெயின் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு அசைன் பண்ணியாச்சு. அப்போ இதை என்ன புரிஞ்சுக்கும்? அப்போ மழை பெய்யல போல. ஃபால்ஸ் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ டேரெக்டாக இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் பிளாக்குள்ளே போயிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். குடை வேணாம் அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுலேயே இஃப் எல்ஸ் இஃப் இதெல்லாம் இருக்குது. இந்த எல்ஸ் இஃப் லேடர்லாம் சில ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கணும். அதை பார்த்துட்டு கற்றுக்கலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாமே நம்ம கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து டபுள் ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக போட முடியும். நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் லேடர் கற்றுக்கலாம்.